ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட புது கோர்ஸ் அதாவது மேப் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது மைண்ட்ஃபுல் ஆன்சர் ரைட்டிங் ப்ராசஸ் ஃப்ரேம் ஒர்க். நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து பிரச்சனை இருக்குது. எப்படி எழுதுறது, எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. இது வந்து பார்த்தோம்னா இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, 40% ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், அதாவது முழுக்க முழுக்க வந்து இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்ட்ராட்டஜி தான். நாங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம், அதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்து எப்படி பண்ணுனா ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம். இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் முழுக்க எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நோட் மேக்கிங் பண்ணுறது. அதுதான் வந்து நோட் மேக்கிங்கிறது உங்களோட ஃபவுண்டேஷன். அந்த உங்களோட மெயின்ஸோட ஃபவுண்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸை வந்து மீதி 60% ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் உங்களது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை எப்படி இதில் எழுதியிருக்க இந்த நோட் மேக்கிங்லேருந்து எப்படி கண்டென்ட்டை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் மார்க் பூஸ்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து இந்த பார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோலிஸ்டிக்காக அந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த இன்புட்ஸை வந்து வச்சு நீங்கள் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முழுக்க இது வந்து நாலேஜ் கெய்னிங் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலில் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆஸ்பிரன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ ஒரு ஆன்சர் ரைட்டிங்கில், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போன்றத வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து இதில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னு வந்து நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். 30+ வீடியோஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இது ஒரு 1 பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயுமே போய் பார்க்க தேவையில்ல. இந்த வீடியோஸ் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, அந்த ஆன்சரில் வந்து எப்படி இன்ட்ரோ எழுதுறதுன்னு தெரியலனா அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ரோவை வந்து உங்களோட ஆன்சர்ஸில் உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். 30+ வீடியோஸ் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து ஆன்சர் எழுதுகிறப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல எப்படி எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஏதாவது டவுட்லாம் வரும் இல்லைங்களா? ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு வர டவுட்டை வந்து நீங்கள் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுற இதர் கூகுள் ஃபார்ம்லேயோ இல்லை வந்து நீங்கள் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோஸை எடுத்து அந்த உங்களுக்கான கொடுக்கப்படுற அந்த 30+ வீடியோஸ், அதாவது இப்போதைக்கு நாங்கள் 40 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கூடவே வந்து அந்த 40+ வீடியோஸ் கூட நீங்கள் கேட்குற டவுட்டுமே அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ தட் வந்து உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, உங்களை மாதிரி டவுட்ஸ் இருக்கிற மற்ற கேண்டிடேட்ஸ்க்குமே ஆஸ்பிரன்ஸ்க்குமே வந்து யார் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, இந்த கோர்சஸ் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேண்டிடேட்டுமே பெனிஃபிட் ஆவாங்க. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இருக்கிற டவுட்டை வந்து நீங்கள் வந்து ஒரே 1 பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்பப்போ வந்து ஆஸ்பிரண்ட் கேட்குற டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து டவுட்ஸை வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இந்த 40 வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு டவுட் வராத மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே கவர் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ டவுட்ஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் வர்றது, இந்த 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 ஒரு பர்டிகுலர் கொஷின் எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் எழுதுவீங்க, அந்த கொஷினுக்கு வந்து எப்படி வந்து ஆன்சர் எழுதுறதுன்னு தெரிலனா நீங்கள் வந்து அதை எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நீங்கள் அந்த கொஷின் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த வீடியோ பிளேலிஸ்ட் கூடயே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து
அதுக்கான டவுட்டை வந்து நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுற கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நாங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுங்கிற ஒரு மெசேஜ்மே நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுவோம். அதனால நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பப்போ அந்த கொஷின் பார்க்குறப்போ உங்களுக்கு திரும்ப பார்க்குறப்போ அந்த கொஷினை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு டவுட் வரப்போ அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோ கொஷினை வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே, இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வீடியோஸ் ஆட் ஆனாலுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இது நீங்கள் எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற வரைக்குமே இந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். அதாவது இதுதான் லைஃப் டைம் ஆக்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் வந்து தமிழ் மீடியம்க்கு போடல? நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் மீடியம்க்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க, கோர்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்டாக வந்து நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸை வச்சு அதில் நான் கற்றுக்கிட்ட மிஸ்டேக்ஸை வச்சு அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்ததை வச்சு தான் வந்து என்னால் ஒரு விஷயத்தை போட முடியும். நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் தமிழ் மீடியமில் ஒரு தமிழ் ஆன்சர்ஸ் வந்து எழுதாமல் நானே வந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. அதனால தான் வந்து இங்கிலீஷ் மீடியம்கான மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வீடியோஸ் வந்து கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களுமே இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸோட டீட்டெயில்ஸுமே காஸ்ட் எவ்வளோ இது எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன், இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரலுங்கிற நம்ம சேனலோட பயோ லிங்க்ல அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் இது கூடவே கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து அது எங்களால் டு த பெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பாசிட்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்ப்பீங்க. பேசிக் ஆன்சர் டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து நோட் மேக்கிங் மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போது ஆன்சரில் வந்து பாக்ஸ் கண்டென்ட் எழுதுகிறப்போ எப்படி எழுதணும், அப்புறம் வந்து நம்பரிங் த கண்டென்ட், ஹவு டு நம்பர் த கண்டென்ட் வந்து எப்படி நம்பர் பண்ணணும், ஒரு டெஃபினேஷன் எப்படி எழுதணும், அப்புறம் ஒரு ஸ்கீமை வந்து எப்படி எழுதணும் எக்ஸாமில், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் எழுதுவோம். அந்த ஆன்சர்ஸில் எண்ட் ஆஃப் த ஆன்சரில் வந்து கவர்மெண்ட் எஃபர்ட் எழுதுவோம். ஸோ அது எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் வந்து லா ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட்ஸ், லாஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் ஸ்மார்ட்டாக எப்படி நோட் மேக்கிங் பண்ணணும், அப்புறம் வாவ் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு பேப்பரை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு, அப்புறம் நோட் மேக்கிங்க்கு முன்னாடி தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எரர் நோட்டு, அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷனுக்கு நம்ம எப்படி நோட் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டைரக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், டிஃபைன், இல்லஸ்ட்ரேட், எனுமரேட், அப்புறம் அந்த மாதிரி டிஸ்கஸ், அனலைஸ், எக்ஸாமின், கிரிட்டிக்கலி அனலைஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறப்போ எப்படி வந்து ஆன்சரை எழுதணும், அப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தெரியாதப்போ எப்படி பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும் சப்ஹெட்டிங்ஸில், அப்புறம் மற்ற டைரக்டிவ் வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்புறம் மைண்ட் செட், ஒரு ஆன்சர் எழுதுகிறப்போ எப்படி மைண்ட் செட் இருக்கணும், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் சில டைம் கேட்பாங்க, அது எப்படி எழுதணும், அப்புறம் எப்படி உங்களோட டெஸ்ட் சீரீஸில் வந்த மார்க்ஸையே எப்படி செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும், அப்புறம் சமச்சீர் புக்கிலேருந்து எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், அப்புறம் சிலபஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம், அப்புறம் சமச்சீர் புக்கை எப்படி வந்து படிக்கணும், டீகோட் பண்ணி பண்ணணும், அப்புறம் ப்ரெசன்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் டைரக்டிவ் வேர்ட்ஸோட சம்மரி பார்க்க போகிறோம், அப்புறம் மார்க்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம், அப்புறம் கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதணும்,
டார்கெட் ஷீட், நம்ம மெயின்ஸ் டார்கெட் டாப்பர் ஆகணும்னா டார்கெட் ஷீட் எப்படி வைக்கணும், அப்புறம் முக்கியமான மேஜர் ஆன்சர் ரைட்டிங் டிப்ஸ் என்ன, அப்புறம் எக்ஸாம் ஹாலில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஆன்சர் எழுதுகிறப்போ எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு எல்லா டைப் ஆஃப் ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸில் வரக்கூடிய எல்லா டவுட்ஸுமே இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்புட்ஸுமே இதில் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ரோச், நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில், இது முழுக்க ஆன்சர் ரைட்டிங் ஃபோக்கஸ்டு தான். இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களோட கூகுள் ஷீட்லேயோ இல்லை நாங்கள் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கோ அந்த பர்டிகுலர் டவுட்டை மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோவையும் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, மற்ற கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து வாங்கியிருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 41 வீடியோஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து ஹோலிஸ்டிக்காக ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுது. நீங்கள் இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்ல. இன்ஸ்டியூட்ஸில் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்கிட்டேயே நான் எப்படி எழுதுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்க தேவையில்ல. நீங்களே உங்களை வந்து எம்பவர் பண்ணிக்கலாம். எம்பவர்மெண்ட்டை விட பெரிய வெப்பன் எதுவுமே கிடையாது உலகத்தில். அதனால் உங்களை நீங்கள் செல்ஃப் எம்பவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை யாரை பார்த்தும் பயந்துக்க தேவையில்ல, உங்கள் காம்படிஷனை நினச்சி பயந்துக்கவே தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய வீடியோஸு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.